परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे जानकीनायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणी रागिने जानकी जानये पल्लवी वल्लभायार्चिदायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्णा सर्वं कृष्णार्पणमस्तु जय श्री कृष्ण 45 46 அர்ஜுனன் 47 சஞ்சயன் நம்ம உமாபடி 45 46 47 ஓம் ஓம் அர்ஜுன உவாச்ச உமா என்னது மியூட்ல இருக்கா? அதான் உமா மேம் கேட்கல. பிரதிவாணி ஆரம்பிச்சு ரிசைட் பண்ணறதா எல்லாரும் நான் சொல்லி திருப்பி சொல்லுவோம். 45 46 47 சரியா இல்ல வந்துருத்து என்ன சரி நீ படி 45 46 47 அரை வரியா படிச்சு திரும்பி சொல்லுவோம். ஓகே ஒரு செகண்ட் ஓம் ஸ்லோகா நம்பர் 45 46 47 ரெண்டுத்துல இருக்கேன். அஹோ அஹோ பத மஹத் பாபம் அஹோ கர்த்தும் வியவசிதா வயம் கர்த்தும் கர்த்தும் அத யத்ராஜ்ய சுகலோபேன
हन्तुं स्वजनमुद्यताः हन्तुं यदि 46 यदि मामप्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युस् तन्मे क्षेमतरं भवेत् संजय उवाच एवमुक्त्वार्जुनः संख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापम् शोकसंविघ्नमानसः ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे अर्जुन विषाद योगो नाम प्रथमोऽध्यायः हरिः ओम् இப்போ இந்த முதல் அத்தியாயத்துல நம்ம கொஞ்சம் சமஸ்கிருதமும் தெரிஞ்சுப்போம். சில ஓரெழுத்து வார்த்தைகள் ஹி ஹி சின்ன ஹி ஹீ இல்ல ஹி சின்ன ஹி ஏனென்றால் அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். ஏனென்றால் ஹி நிறைய இடத்துல வரும் ஏனென்றால் அப்படின்னு வரும். து சின்ன து தூ இல்ல து சின்ன அப்படின்னும் போது ரஸ்வ அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் ரஸ்வ சம்ஸ்கிருதத்துல தீர்க்க அப்படின்னா இழுத்து நீண்டது பெருசு. தீர்க்க நீளமானது. தூ கீ அப்புறம் ஊ ஈ அதெல்லாம் தா த தா அது தீர்க்க த ரஸ்வ. அப்போ து அது ஏன் ஆனால் து ஆனால் வேரஸ் வேரஸ் அப்படின்னு சொல்லலாம். ச ச ச ச ஜ ஜ 4 எழுத்து. அதுல முதல் எழுத்து ச. நம்ம காஞ்சிபுரம் ச. காஞ்சனா ச அந்த ச. சைனா சைனீஸ் ஃபுட்
ச அது and மேலும் இன்னும் andக்கு தனியா தமிழ்ல வார்த்தை கிடையாது, மற்றும்னு சொல்லலாம். and மேலும் மேலும்னு சொல்லலாம். 4-5 லிஸ்ட் கொடுத்துட்டு கடைசியில ச சொன்னா அதை தவிர இன்னும் and. அப்புறம் வா அது ஒரு ஓரெழுத்து வார்த்தை. வா யத்வா ஜெயேயு இது நடக்குமோ, அல்லது வா அல்லது. நடுநடுவில் இப்படி சிலது நம்ம மெதுவா சம்ஸ்கிருதம் ஹிந்தி தெரிந்தா சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். கிளாஸுக்கு கூட போக தேவையில்லை. நமக்கு நம்ம விளையாடுற அளவுக்கு கற்றுக்கலாம். எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. அதுக்கு லட்சணம் இலக்கணம்லாம் போய் கற்றுக்கணும், கிராமர் கற்றுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஆழமான பாடல்கள்லாம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி ஹிம் சேர்ந்தால் ஒரு பேரோட காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், யாரும் ஹிம்ங்கிற எழுத்து சேர்ந்தால் அவனுக்கு, அவனை, அவனுக்காக அப்படின்னு பல பல வார்த்தை வரும். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தந்தாப்புல. கிருஷ்ணாம், கதிம், கதிம், ராமம், ஆல் உடன் உண்டு அப்படின்னு ஒரு கிராமர் இருக்கு. அதாவது எனக்கு அந்த கிராமர் தெரியாது. 7 லெட்டர்ஸ் இருக்கும் அதுல. ங்கிறது பொதுவா கிராமத்தை, கிராமத்திற்காக, கிராமத்தின் வராது, அந்த மாதிரி வரும். ராமம், ராமம், ஸ்கந்தம், ஹனுமந்தம், வைனதேயம், விருகோதரம், சயனே யஸ்மரே நித்யம், துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. ராமனை பிரார்த்தித்தால், ராமனுக்கு பிரார்த்தனை செய்தால், ராமம் கந்தனுக்கு பிரார்த்தனை செய்தால், கந்தனை வணங்கினால், ஹனுமந்தம் ஹனுமானை, வைனதேயம் கருடனை, விருகோதரம் பீமனை, சயனே சயனத்தில் படுக்கும் பொழுது, யஹ ஸ்மரேத் யாரு நினைக்கிறார்களோ, துஸ்வப்னம் கெட்ட கனவு அவனுக்கு, நஸ்ய அவனுக்கு, நஷ்யதி நாசமாகும், அழிந்து போகும், வராது. சோ எழுத்து இப்படி சேரும்போது இப்ப இதுலயே ஒரு வார்த்தை சொன்னோம். ய போட்டு 2 புள்ளி விசர்க வச்சா யார், எவர் இதை செய்கிறாரோ அவர் அதை அப்படிங்கிற மாதிரி வருமே. அந்த காம்ப்ளிமெண்டரி சென்டென்ஸ், கம்பவுண்ட் சென்டென்ஸ்ல, அந்த சென்டென்ஸ்ல வர ஹூ, ஒன் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட், ஹீல் அப்படின்னு முதல்ல இருக்கிற ஹூ, அந்த மாதிரி. யஹ சஹ அவன், முதல்ல யஹ சொல்லும் போது அடுத்த பகுதியில சஹ வரும். எவர் இதை செய்கிறாரோ, எவர் என்னை ஸ்ரத்தையோடு பஜிக்கிறாரோ அவர் என்னை வந்தடைவார். அப்ப அந்த அவருக்கு சஹ வரும். பொதுவா ஆணுக்கு சஹ, பெண்ணுக்கு சா, அப்படி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நம்ம இதை கீதையோட சேர்த்து மெதுவா இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், சீதாயா பதையே நமஹ. சீதாய பதையே இல்லை, சீதாயா பதையே நமஹ. சீதாவின் பதிக்கு நமஸ்காரம், சீதாவின் பதிக்கு. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃப் பதயே நமஹ. ராமனா சீதாவின் பதி, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச
நந்தகோபகுமாராய. கோபிகாய நமோ நமः. அடுத்தது என்ன? எஃப் பட்டேல். கோவிந்தாய எஃப் நமோ. பட்டேல். கோவிந்தாயவா? ராதா வராது, கோவிந்தாய நமோ. ராதாயா வராது, சாரி. அதுல சீதாயா வருது. பெண்ணு சொல்லிட்டு அவளுடையன்னு சொல்லும்போது பெரிய ஆகாரம் வரும், யா. சரியா? ஜி ஸ்லோகன் சொல்றதுல கூட எஃப் பட்டேல். இஃப் பட்டேத் பக்திமான் நரஹ. யார் படிக்கிறாரோ ராமம், அது என்னது? எஃப் பட்டேத் பக்திமான் நரஹ. ஆமா, பலஸ்துதியிலெல்லாம் வரும் எஃப் பட்டேத். ஏகவாரன் ஸ்மரே நித்யம். ஹரே ஏகவாரம் ஸ்மரே நித்யம். எக்படே பக்திமானரஹ. ஒரு தடவை யார் படிக்கிறாரோ, யஹ யார். ஆனா யாருன்னு கேள்வியா கேட்கணும்னா, பிராப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. கேள்வியா யாருன்னு கேட்கணும்னா கஹ வரும். உங்கள யாருப்பா ராமன்? கஹ, அங்க கஹ வரும். கஹராமன். நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா எவர் இதை செய்கிறாரோ அவர் அப்படின்னு வரும்போதெல்லாம் யஹ தான் வரும். ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா யா, சா. கேட்கணும்னா கஹ, கா, கா. இந்த மாதிரி ஓரெழுத்து வார்த்தை, இதுவே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ். நீங்க கீதையில் இருக்கிற ஏக சப்த ஏக அக்ஷர வார்த்தைகள், சப்தக சப்தானி, சப்தங்கள் வார்த்தைகள் எடுக்கணும்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு நம்ம இது கிராமர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்லோகம் என்ன? முதல் ஸ்லோகம் என்ன? முதல் வார்த்தை, முதல் வரி. அஹோ அஹோபத மகோத்பாபம் கர்த்தும் வியவசிதாவயம். இந்த பாரு, அப்பப்பா, ஆமா, ஐயோன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அஹோ. ஓ, அஹோபத். பத்னா அதுல சுப்ரீம், சூப்பர்லேட்டிவ். மகத் பாப்பம், ரொம்ப 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 பாவம் நான் பண்ணிடுவேன். அஹோபத் மகத் பாப்பம் கர்த்தும் வியவசிதாவயம். இந்த மாதிரி என்ன தூண்டி விடுறியே, இவ்வளோ பெரிய பாவத்திற்கு, ஐயோ என்ன தூண்டி விடுறியே. கர்த்தும் வியவசிதாவயம், அஹோபத் மகத் பாவம் கர்த்தும் வியவசிதாவயம். அது எத்ராஜ்ய சுகலோ வேண ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. ஸ்வஜனங்களை கொள்வதற்கு, சுகலோபத்துக்காக, சுகத்திற்கு பேராசைப்பட்டு. லோபம்னா நம்ம லோபின்னு சொல்றோம் இல்லையா? லோபி, கருமி, பேராசை கொண்டவன். சுகலோபேன, சுகத்தின் ஆசை கொண்டு, எதிராஜ்ய ராஜ்யத்தின் ஆசை கொண்டு. ஓஹோ, ஓ, பெரிய பாவத்தை செய்ய தோன்றுகிறாயே. மகத் பாபம். நம்ம அவருக்கு பேர் என்ன? மகதி. அம்பாளுக்கு பேரு மகதி. மிகப்பெரிய உருவம் கொண்டவள் மகதி. ஒரு சினிமா நடிகையோ பாடகையோ கூட இருக்கிறான்னு நினைக்கிறேன், மகதிங்கிற பேர். மகதி லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் பேரு. அஹோபத் மகத்பாக்கம் கர்த்தும் வியவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன அந்தும் ஸ்வஜனமுத்யதாக. ஸ்வஜனங்களை நான் இப்படி கொள்வதற்கு என்னை தூண்டி விடுகிறாயே. ராஜ்ய லோபத்திற்காக, ராஜ்யத்திற்காக பேராசை கொண்டு, சுகத்திற்காக பேராசை கொண்டு என்னுடைய ஸ்வஜனங்களையே கொல்ல தூண்டுகிறாயே. மகத் பாபம், மிகப்பெரிய பாவம். கர்த்தும் வியவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன அந்தும் ஸ்வஜனமுத்யதாக யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः. பிரதிகாரம். பிரதிகாரம்னு சொன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ரியாக்ஷன் பண்றது. பிரதிகாரம். உபகாரம். உபகாரம் அனுகூலமா சகாயம் பண்றது உபகாரம். எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கிறது பிரதிகாரம். ரியாக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன், பிரதிகாரம். அப்பிரதிகாரம் அப்படின்னா, அப்பிரதிகாரம் நான் எதிர்ப்பு தெரிவிக்காமல் நான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்காமல், அசஸ்திரபாணயக, நான் சஸ்திரத்தை ஏந்தாமல், எதிமாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயக, இவர்கள் எல்லாம் சஸ்திரத்தை ஏந்தி
அசஸ்திரம், என்கிட்ட ஆயுதம் இல்லாத நிலையில, நான் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில, எதிமாம பிரதிகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணி தார்த்தராஷ்டிரா ஹன்யுஹு, என்னை கொன்றுவிட்டால் கூட, ஹன்யு ஹத்யா ஹிந்தியில சொல்றோம், ஹத்யா ஹன்யுஹு ப்ளூரல், ஹன்யுஹு அவர்கள் எல்லாம் சேர்ந்து என் ஆயுதம் இல்லாத நிலையில், எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் என்னை கொன்றுவிட்டாலும் கூட, சஸ்திரங்களை ஏந்தி கொன்றுவிட்டாலும் கூட, ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத், எது அது எனக்கு க்ஷேமதரம், தரம் அப்படின்னா எனக்கு க்ஷேமத்தை அளிக்கக்கூடியது, தரம்னா சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ், க்ஷேமம் க்ஷேமதரம், க்ஷேமம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். எதை விட கம்பேரிட்டன்னா, எதை விட நான் இந்த மாதிரி ராஜ்ய சுக லோபத்திற்காக இவர்களை கொன்றால், அந்த மகா பாபத்தை நான் செய்தால், அந்த பாபத்தை விட நான் ஆயுதமேந்தாத நிலையில், எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் ஆயுதமேந்தி என்னை அவர்கள் கொன்றுவிட்டாலும் கூட, அது கூட எனக்கு க்ஷேமம் தரும், மேன்மை தரும். எதிமாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணே தார்த்தராஷ்டிராரணே ஹன்யு தன்மே க்ஷேமதரம் பவே. அவ்வளோதான், அர்ஜுன் முடிக்கிறான். அதுக்கப்புறம் சஞ்சயன் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றான். அடுத்த அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தையும் சொல்லுவான். ஏவமுக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத், உபஸ்த அந்த பின்பக்கத்துல, உபஸ்த மத்தியில, பின்பக்கம் ஆயுதங்கள் இருக்கு, நடுவில் உபஸ்த. ஏவமுக்த்வா, இது இப்படி சொல்லிவிட்டு முடித்துவிட்டு அர்ஜுனன் ரதோபஸ்த, ரதத்தின் மத்திய பாகத்தில், உபாவிஷத் உட்கார்ந்து விட்டான். விஸ்ருஜ்ய சசரஞ்சாபம், தன்னுடைய வில்லு, சரம் அம்போடு சேர்ந்து, சரம்னா அம்பு, மதன காமராஜனுடைய அம்புக்கு பேரு சரம். பொதுவாக அந்த சரம்ங்கிறது அவனுக்கு தான், அந்த அம்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் சரம்னா அம்பு, சரம்னா அம்போடு, சாப்பம் வில்லை, விஸ்ருஜ்ய தன்னோட உடம்புல ஒட்டி இருக்கிற, தன் அணிந்திருந்த அதை எரிந்து விட்டு, அதை கழற்றி விட்டு, விஸ்ருஜ்ய சசரஞ்சாபம் சோக சம்விக்ன மானசக, சோகத்தோடு, வருத்தத்தோடு, மிகப்பெரிய வருத்தத்தோடு அவன் குலைந்து விட்டான். குலைந்து விட்டான். ஓகே கணேஷ், சரி, குலைந்து விட்டான். எங்க? அந்த சீட் மேல. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்றோம். அதோட அர்ஜுன் முடியுது. இப்போ நீங்க அர்ஜுனனுடைய பர்சனாலிட்டியை கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அர்ஜுன்கிற பேருக்கு என்ன அர்த்தம் முதல்ல பார்ப்போம். அப்படின்னா நெகட்டிவ். ருஜு அப்படின்னா கயிறு, காம்ப்ளெக்ஸ், அந்த முறுக்கிய கயிறு இருக்குல்ல, முறுக்கல் இல்லாதவன், காம்ப்ளெக்சிட்டிஸ் இல்லாதவன், சிம்பிள், போலா பாலா, ஹிந்தியில சொன்ன போலா பாலா. அர்ஜுனன் ரொம்ப இன்னசென்ட். அதுக்கு அவனுக்கு அதனால்தான் கீதை அவனால கேட்க முடியறது. கிருஷ்ணன்ட்ட உட்காந்து எனக்கு சொல்லுடா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்க முடியுது. கொஞ்சம் அகங்காரம் இருந்தா கூட கேட்க முடியாது. அர்ஜுனன் ருஜு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ், முறுக்கப்பட்ட. அர்ஜு அப்படின்னா சிம்பிள், முறுக்கப்படாத, அந்த அப்படி விறப்பு இல்லாத பர்சனாலிட்டி அர்ஜுனன். ஸோ இந்த மனசு, இந்த வார்த்தையை வச்சுட்டு இவனுடைய இந்த பிஹேவியர், இந்த வார்த்தைகள், கடைசியில் அவன் கண்ணீர் விட்டபடி ரதத்தில் அமர்ந்த அந்த காட்சி, நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஐயோ இவங்களை கொள்வதை விட அவங்க எல்லாம் கொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு, எனக்கு சண்டை வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், சுகம் வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்படி போய் பரிதாபமாக கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஸோ இந்த டோட்டல் சீனரியை, அர்ஜுனுடைய பர்சனாலிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் இருக்கு, 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கு. சொல்லுங்க, அர்ஜுன் பற்றி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோன்றது? இந்த முழுக்க அத்தியாயமும் அர்ஜுன் தான். முதல் 15 ஸ்லோகத்தில் அவனுடைய நிலை, அடுத்த 20 ஸ்லோகத்தில் அவனுடைய நிலை, கடைசி 22, 24லேருந்து 47 வரைக்கும். சொல்லுங்க. இந்த இடத்துல அர்ஜுனன் பத்தி ஒண்ணு சொல்லலாம்.
பிரகாஷ் பேசுறேன்னா, ஆ, அதாவது தன்னோட எதிர்காலத்தை ரொம்ப நினைச்சு ம், செய்ய வேண்டிய எதுவுமே செய்யாம ரொம்ப குழப்பிக்கிறான் தன்னை. ம், அதுதான் எனக்கு ம். ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. என்ன நடக்க போறதோ ஓ, எதையோ பத்தி யோசிச்சு அட் த மொமெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம உட்காந்துருக்கான். ம். பயப்படுறான், கோவப்படுறான், வருத்தப்படுறான், ஆயிரத்தெட்டு விஷயம். கவலைப்படுறான், கற்பனை பண்றான். அதான் கற்பனை, நிறைய கற்பனைகள் தான். ம், என்ன நடந்துருமோ, ஏன்னா அந்த இடத்துல இல்லாம எங்கேயோ எங்கெங்கெல்லாமோ இருக்கான். ம், ம். அது மட்டும்தான் எனக்கு தோன்றுது. ஓ, வெரி குட். ம், சொல்லுங்க. கரெக்ட். குழப்பத்தினால இப்படி ஏற்படும். அர்ஜுன் வந்து திருதராஷ்டிரவும் மாமகாஃப் பாண்டவா செய்வ மமாத்மா இருக்கு. அதே அர்ஜுனனுக்கும் இருக்கு, ஆனா வைடர் ரேஞ்சில. ம், எப்ப மட்டும் பாக்குறியோ நம்மளுக்கு இமோஷன் எப்போ வரும்னா, எப்ப மட்டும் அதுல அந்த சுச்சுவேஷன்ல போலையோ இமோஷன் வர வேற பண்ணிடலாம், பாத்துடலாம் அப்படின்னு கரெக்ட். ஒருத்தரை பத்தி தப்பாவே பேசுவோம். ஆனா எழுத்தாப்புல வந்து ரொம்ப இதானோன்னு அதெல்லாம் மறந்து விடும். அதெல்லாம் அப்புறம் ஐயோ நம்மளோட அக்கா, நம்மளோட அம்மா, நம்மளோட அண்ணாங்கிற அந்த இது அட்டாச்மெண்ட் வந்துடும். இவனுக்கு வந்து வெறும் அண்ணாக்கள் அப்படி இல்லாம வைடர் ரேஞ்ச்ல அவ வந்து அதே மமத்துவம் தான். மமத்துவம், என்னுடைய மமத்துவம் உணர்வு. கரெக்ட், மமத்துவம் கரெக்ட். வைடர் ரேஞ்சில வட்டம் கொஞ்சம் பெருசு, அதுல கௌரவர்களும் வராங்க. அதுதான் கௌரவர்கள் வேற, எல்லா சம்பந்தி இத்தனை கவர் பண்ணிருக்கு. ம், அதான் ம். மனசு எப்படிங்கிறது ஒரு ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒண்ணு, கற்பனையா ஒரு சுச்சுவேஷனுக்காக தன்னை தயார் பண்றது. நான் அது வந்தா இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், நிறைய கற்பனையா. பட் அந்த சுச்சுவேஷன்ல வந்தப்புறம் தான் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் வெளிப்படும். பயந்தாங்குள்ளி, நம்பிக்கை இல்லாதவன், உறுதிமொழி எடுக்க முடியாதவன், இதெல்லாம் அங்கதான் தெரியும். அந்த சுச்சுவேஷன்ல போனப்போ தான் நம்ம உண்மையா ஒரு பர்சனாலிட்டியை கணிக்க முடியும். சும்மா நான் வந்து பெருசா அப்படி பண்ணிடுவேன், +2 எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிடுவேன், இனிமே +2 நான் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், 98% தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சும்மா கற்பனையில சொல்றான். ஆக்சுவல் +2க்கான ஓட்டம் ஆரம்பிக்கும் போது, பாதி வருஷம் முடியும் போது தான் அவனுடைய உண்மையான பர்சனாலிட்டி, அந்த கன்விக்ஷன் தெரியும். கரெக்ட். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப கரெக்ட். வேற அவனுடைய பேரை வச்சு சொல்லுங்களேன். அப்பா அர்ஜுனன் சொல்லுமா. பர்சனாலிட்டியோட ஆ, அப்பா அர்ஜுனன் பர்சனாலிட்டியோட அந்த வேலிடேஷன் ஆஸ்பெக்ட் எப்படி தோணுச்சுன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்ம ஆட்ல எல்லாம் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் சென்சிட்டிவான ரிலேஷன்ஷிப். இப்போ மாமியார் மாட்டு பொண்ணு, இல்ல மாமியார் மாப்பிள்ளை, இந்த மாதிரி எல்லாம் வரைச்சு ஏதான ஒரு டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அவ பண்றது சரியில்லைன்னு எனக்கு தோன்றது. ஆனா அது தப்புன்னு சொல்றதுக்கான தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வேண்டாம், எதுக்கு பிரச்சனைங்கிறச்சே சம்பந்தமே இல்லாத ஒரு மூணாவது ஆள்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லுவோம், இப்படி பண்றா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல, இது லாஜிக்கே இல்ல, இவ பண்றது அத்தனையும் தப்பு அப்படின்னு நம்மளோட அந்த டிஃபரன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றோம். அது எங்க சொல்லி சால்வ் பண்ணுமோ அங்க பண்ண மாட்டோம். சம்பந்தமே இல்லாத ஒரு மூணாவது பர்சன் ஃப்ரெண்டு கிட்டயோ யார்கிட்டயோ சம்பந்தமே இல்லாதவார்கிட்ட ஏன் சொல்றோம்னா, நான் யோசனை பண்றது ரொம்ப சரிதானே, நீ வேலிடேட் பண்ணு, நீ ஆமா ஆமான்னு சொன்னா, ஓ, ஆமா நீ யோசிக்கிறது கரெக்ட், ரொம்ப மூடத்தனமா பண்ணிட்டு இருக்கா அவான்னு சொல்றச்சு நம்மளுக்கு ஒரு திருப்தி. பாத்தியா என்ன மாதிரியே யோசிக்கிறேன். அர்ஜுனனும் நான் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன் கிருஷ்ணா, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் தப்பு இல்லையா, இப்போ எங்க மாமியார் பண்றது இது ரொம்ப மடத்தனமான வேலை, யார் சொல்ல முடியுமா மாமியாருக்கு அப்படின்னு நான் போய் யாரோ ஒரு சம்பந்தமே இல்லாத தேர்ட் பர்சன் கிட்ட சொன்னா அவ எதுவுமே பண்ண போறதும் இல்ல. அது வெறும் என்னோட வேலிடேஷனுக்கு, அதுல இருந்து ஒரு சொல்யூஷனும் வராது. இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஆக்சுவலி எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ஸ்ல we don't want to strain the relationship. இன்னைக்கு நம்ம ஒரு சொல்ற வீடியோ லாஜிக் பார்த்தேன் ரொம்ப நியாயம். வாட்ஸ்அப்ல. அப்பா ஒரு பெண்ணு புதுசா கல்யாணம் பண்ணி வந்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்றா. அம்மா, பால் பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா, எனக்கு பரீட்சைக்கு முன்னால கல்யாணத்துக்கு முன்னால இதை சொல்லவே இல்லை, எத்தனை ஸ்பூன் பால் வேணும் அதுக்கு அப்படின்னு போது ஒரு 5-6 ரொம்ப அற்புதமா இருந்தது. அவளுடைய புதுசா போன புதிய சுச்சுவேஷன்ல போன பிறகு கரெக்ட். இதெல்லாம் அவன் அந்த வீட்டுல பேச முடியல, நீ அம்மா கிட்ட பேசுற. வேலிடேஷன், நீ என்ன அப்ரூவ் பண்ண வேலிடேஷன் நம்ம இதை சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா அது ஆன்சர் கிடைக்குங்கிற மாதிரி இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஆக்சுவலா நம்மளுக்கு ஃபேவரபிளா எங்க ஆன்சர் கிடைக்கும் அவளதான் நம்ம அப்ரோச் பண்ணோம். தட் இஸ் அப்பா. ஆனா அவன் இல்ல, நீங்க கேள்வி ரெண்டு கேட்கல விதமா உமா. எடுத்துக்கலாம். அவன் கேள்வி இத கேட்கல ரெண்டு விதம் கிருஷ்ணன்ட்டு. அவன் வெறும் தன்னுடைய எமோஷன்ஸை கொட்டுறான். கிருஷ்ணன் தன்னை அப்ரூவ் பண்ணணும், வேலிடேஷன் தான். கேள்வி கடைசியில 2வது அத்தியாயத்துல கேட்பான், என்ன ஒண்ணு விட்டா யாரா இருக்கான்,
நான் உனக்கு சரணடைகிறேன், நீ எனக்கு வழிகாட்டுமா. அப்பதான் இங்கெல்லாம் வெறும் தன்னுடைய வியூஸ் ஒப்பீனியன்ஸை மட்டும் கொட்டிட்டு இருக்கான். அவன் தன்னை வேலிடேட் பண்ணுவான், இதை அப்ரூவ் பண்ணுவான்ங்கிற எதிர்பார்ப்போடு. அவன் பண்ணாத போதுதான் இவன் சின்ன குழந்தை மாதிரி அம்மா அடிச்சா கூட குழந்தை அம்மாவையே போய் கட்டிக்கிற மாதிரி அவன் கிருஷ்ணன் பக்கத்திலே உட்காந்துருக்கான். இல்லைன்னா போயிருக்கணும். உண்மையில வீராப்பா அகங்காரம் உள்ளவனா இருந்த போட, நீயாச்சும் உன்னை குருக்ஷேத்திர யுத்தமாச்சு, நான் போறேன், நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு போயிருப்பான்.